friends, welcome to my channel in cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம், ரசமலை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாம ரசகுல்லா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரசகுல்லாக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. இப்போ இத வந்து நல்லா காய வெச்சுக்கோங்க. இப்போ இதுல நான் 4 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். நீங்க லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒவ்வொரு ஸ்பூனா நம்ம ஆட் பண்ணி இப்போ கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா mix பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் திரண்டு வருது. இப்போ நான் லாஸ்டா இருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா mix பண்ணி விடுங்க. இங்க வினிகர் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க நல்லா திரண்டு வந்துடுச்சு. இப்போ இதுல ஒரு துணியில வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இத வந்து வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால லைட்டா புளிப்பு அது வரும். ஸோ வந்து நீங்க 2-3 டைம் வந்து நல்லா வந்து கோல்டு வாட்டர்ல கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இத நல்லா டைட்டா புளிஞ்சிடுங்க. கொஞ்சம் சூடா இருக்கு, கொஞ்சம் நல்லா டைட்டா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது மேல நான் ஒரு வெயிட் வச்சிருக்கேன். ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி வாட்டர் இருக்கிறதெல்லாம் வந்து கீழே ரிலீஸ் ஆகும். இப்போ இதுல வந்து நெக்ஸ்ட் வந்து நாம வந்து மலாய் ரெடி பண்ணணும். அதுக்காக நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது நல்லா காயிட்டும். இப்போ இதில் நான் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு கலர் கொடுக்கும். நீங்கள் வந்து இன்னும் கலர் வேண்டும், கடையில் கிடைக்கிற மாதிரி எனக்கு இன்னும் நல்லா திக் கலர் வேண்டும்னா வந்து கொஞ்சமாக நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் எனக்கு சுகர் அதிகமாக வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். நீங்க இன்னும் கொஞ்சம் 1/4 கப் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து டேஸ்ட் பண்ணிட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நான் வந்து இடிச்சு வச்சிருக்க ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா சிம்ல வச்சு நல்லா இப்போ இருக்கிற வரை ஒரு கொஞ்சம் குறைவா நல்லா திக்காகணும். அது வரைக்கும் வந்து நல்லா பால் வந்து நல்லா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா அந்த ஓரம் அந்த ஏடெல்லாம் கட்டிட்டு வரும்ல அதெல்லாம் நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் வந்து நீங்கள் என்னென்ன நட்ஸ் வேணுமோ ஆட் பண்ணி பாதாம், முந்திரி, பிஸ்தா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை நட்ஸ் ஆட் சாப்பிடும் போது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ பாருங்க பாதி குறைஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ பாருங்க இப்போ கரெக்டா இருக்கு. இன்னும் ஆறணும் போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ நம்ம மலாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம கட்டி வச்சிருக்கிற இதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ இது நல்லா வந்து உதுத்து விட்டுக்கோங்க. உதுத்து விட்டு நல்லா பிசைங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இங்கே எவ்வளோ நேரம் நல்லா 10 minutes நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து ரசகுல்லா நல்லா கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா கை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அப்போ தான் வந்து மாவு மாதிரி வரும். அந்த மாவு பதத்துக்கு வரும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி சாஃப்டாக பாருங்க மாவு மாதிரி இருக்கு. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டைங்களா உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ரசகுல்லா வந்து ரவுண்டாக போடுவோம். இது ரசமலாயின்றதுனால லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து 1.5 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 கப் அளவுக்கு சுகர்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 3-4 கப் அளவுக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஷேப் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரசகுல்லா அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா லைட்டாக அந்த மாதிரி இது பண்ணி விட்டுட்டு இப்போ இது வந்து கவர் மூடி போட்டு ஒரு 10 minutes ஹை ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்க 10 minutesக்கு அப்புறம் டபுள் ஆயிடுச்சு. நல்லா பெருசாக நல்லா சுகர் சிரப்லாம் உள்ள நல்லா அப்சர்வ் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஆற விடணும். இதை ஆறுற வரைக்கும் ஒரு ஓரமாக வச்சிடுங்க. அவ்வளோதான், ஆறிடுச்சு. பாருங்க நல்லா சுகர் சிரப் நல்லா வந்து அதுக்குள்ள நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை வந்து சுகர் சிரப் எல்லாம் வந்து இதில் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி சுகர் சிரப் உள்ளே இருக்கிற சுகர் சிரப்லாம் எடுத்துடலாம். அப்போ தான் வந்து அந்த மலாய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் நான் போடும் போது வந்து மலாயோட உறிஞ்சி நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதை வந்து மலாய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம ரசமலாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.